நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம். ஏன்னா ஜெனடிக்ஸ் இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் இளைஞர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. நம்மளே பேசுறதுனா இப்போ அவன் புதுசாக பேசிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், சும்மா ஒரு முக்கியமான வீடியோ இருந்தால் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் சும்மா சோஷியல் மீடியா, யூடியூப்பு, மீடியா டிபேட்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் என் தலையில் இடி உழுவுற மாதிரி ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தியை நான் பார்த்த உடனே, அதிர்ச்சியான செய்தி கேள்விப்பட்டு, ஒரு பெரிய சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்துருச்சு. அதனால என்னால் பேச முடியாமல் இருக்க முடியலைங்க. ஒரு பெரிய ஆபத்து திமுகவுக்கு வந்திருக்குங்க, மிகப்பெரிய ஆபத்துங்க. ஆட்சி இழந்தோம், அவ்வளோ பிரச்சனை இல்லை. ஏன்னா 13 வருஷம் ஆட்சியில் இருக்கல, அப்புறமா பெரிய இடத்துல வந்தோம். 10 வருஷம் ஆட்சி இல்லை, திடீர்னு நம்ம வந்தோம். அது ஆட்சின்னு ஒரு 6 மாதம் 7 மாதம் ஒரு வருஷத்தையோ பெரிய ஆட்சி வந்துடுதுன்னு வச்சுங்க. அதோட ஒரு பெரிய எனக்கு தலையில் இடியாக விழுந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, பல கட்சிகள் நம்மளை கூட்டணியில் நம்ம கூட இருந்து நம்மளால ஜெயிச்சு நமக்கு துரோகம் பண்ணிட்டு போனாங்க. போய்கிட்ட பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான இயக்கங்க தமிழ்நாட்டில், கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி வாக்கு வங்கி இருக்கிற ஒரு இயக்கங்க. 3 கோடி தொகுதிக்கு 15,000, 20,000, 25,000 ஒரு வாக்கு வங்கி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சிங்க. அவர் மிகப்பெரிய தலைவருங்க. அவங்க நம்மளை விட்டுட்டு போய் இனிமே நாங்கள் தாவேக்காவோட தான் கூட்டணி, திமுகவோட இல்லைன்னு அறிவிச்சிருக்கிறது என் தலையில இமயமலையே இடிஞ்ச மாதிரி இருக்குது. எப்படிதான் நம்ம இந்த இழப்பை ஈடுகட்ட போறோம், எப்படி இந்த இழப்பை நம்ம ஈடுகட்டி போறோம், எப்படி நம்ம இதை பேலன்ஸ் பண்றோம். அவ்வளோ பெரிய கட்சி நமக்கு போயிடுச்சே. ஐயோ ஐயோ, அத்தாங்க நம்ம வைகோ மரண திமுகவா, மதிமுக நம்மளை விட்டு போயிடுச்சே. இவ்வளோ பெரிய கட்சி போயிடுச்சே. வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது இருக்குதா அவங்களுக்கெல்லாம்? என் வாய் வேற சும்மா இருக்காது. அவனெல்லாம் ஒரு மனுஷனா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? யோ, இன்னும் கூட நீ திருந்தலையா? 90 வயசு நெருங்க போதுன்னு நினைக்கிறேன். உனக்கு இன்னும் கூட திருந்தல? உன்னை கிட்டத்தட்ட 27 வருஷம் என்னவோ உன்னை ராஜ்யசபா எம்பியை வச்சிருந்த திமுக, பொடால உள்ள இருந்த தலைவர் உன்னை வெளியே கூப்பிட்டு வந்தார் கலைஞர். தொடர்ந்து உன்னை ராஜ்யசபா காமிச்சோம், பார்லிமெண்ட்டுக்கு. போன ஆட்சியில எம்எல்ஏ, இந்த ஆட்சியில எம்எல்ஏ சீட் கொடுத்து அங்கீகாரம் கொடுத்திருந்தா உடனே ஒரு நடிகர் திரு ஜோசப் விஜய் ஆட்சிக்கு வந்துட்டார், அவர் சிஎம் ஆட்டார். இப்ப அங்க போறாராம். நீ போய்களை பத்தி கவலை இல்லை. அதாவது மக்கள் நல்லா ஒன்று கவனிக்கணும், எவ்வளோ பெரிய டுபாகோரா இருப்பான் இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுங்க. திமுக கூட்டணியில இருக்காங்க, திமுக மாதிரி சவாரி பண்றாங்க. நம்ம தான் அரசியல் அங்கீகாரம் கொடுத்துருக்குறோம். திரு விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டு தளபதி வீட்டுக்கு வந்தார், நம் கழக தலைவர் வீட்டுக்கு வந்தார், அண்ணன் சீமான் வீட்டுக்கு போனாரு, திரு டாக்டர் அன்புமணி வீட்டுக்கு போனாரு, இந்த ஆள் வீட்டுக்கும் போனாங்க, வைகோ வீட்டுக்கு போன உடனே அவங்க பையங்கிறாரில் ஒரு தங்கமானவன், அந்த துரை வையாபுரி, திமுக போட்ட பிச்சில் எம்பி ஆகிற துரை வையாபுரி, அந்த ஆளு சிஎம் விஜய் அவர்களை கூப்பிட்டு, இதை பாருங்க, இவங்கெல்லாம் எங்கள் வீட்டில் 4 பேர் வேலை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க, விசில் தான் ஓட்டு போட்டாங்க. எங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாலே சொல்லிட்டாங்க, என்னன்னு கேட்டால் நாங்கள் தான் விசில் தான் ஓட்டு போடுவோன்னு. ஏண்டா உன் வீட்டிலே உனக்கு ஓட்டு இல்லை, உனக்கு என்ன உதயசூரியன் தானே, திமுக தானே, உன் வீட்டிலே உனக்கு ஓட்டு இல்லை, உன் வீட்டில் வேலை செய்கிறவங்களே உனக்கு ஓட்டு போடலன்னா அதை தெரிஞ்சுக்கணும். இவர் சிஎம் கிட்ட சொல்றார், விஜய் கிட்ட சொல்றாரு, இவங்கெல்லாம் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னா அப்ப எப்படிப்பட்ட துரோகிகள் எல்லாம் நாங்க கூட்டணியில வச்சிருந்தோம்னு சொல்லி மக்கள் கொஞ்சம் யோசிக்கிறோம். எப்படிப்பட்ட துரோகிகள் எல்லாம் நம்ம கூட வச்சு அரசியல் பண்ணிக்கிறோம் பாத்தீங்களா? விஜய் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. இப்போ ஒரு உயர்நிலை செயல்திட்ட குழு, அப்பா என்ன உயர்நிலை, அப்படியே இமயமலையோட ஒரு மிகப்பெரிய உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டின உடனே முடிவு பண்ணிட்டாங்களாம். எம்எல்ஏக்கள் 2 பேர், கடையநல்லூர் எம்எல்ஏ, சீர்காழி எம்எல்ஏ 2 பேர், உதயசூரியன் ஜெயிச்சவங்க 2 பேர் திமுக உறுப்பினர். அவங்களை ரிசைன் பண்ண சொன்னாங்க. இவங்க ரிசைன் பண்ண சொன்னாங்களா? அதுல ஒரு சீர்காழி எம்எல்ஏ முதலே சொல்லிட்டார், நான் மதிமுக கிடையாதுங்க, நான் திமுக உறுப்பினர், என்னால ரிசைன் பண்ண முடியாது, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டார். அந்த கடையநல்லூர் எம்எல்ஏ எப்படியோ இழுத்தாங்க, நீ ரிசைன் பண்ணிட்டு, எப்படி என்ன ஒப்பந்தம் கேளுங்க. கடையநல்லூர் எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டா அந்த இடத்துல வைகோ பையன் துரை வையாபுரி போய் நிக்கிறதாம். துரை வையாபுரி போய் கடையநல்லூர்ல நின்னா அப்போ அந்த எம்பி ரிசைன் பண்ண இல்ல,
அதை திமுக போட்ட பிச்சில் இருந்தாலும் துரைவையாபுரி திருச்சியில் எம்பி நேரில் அங்கே எம்பி வேக்கண்ட் ஆகுது இல்லை, அந்த எம்பியில இந்த சைக்கோ வைகோ நின்றுதான். சின்ன பசங்க அப்பா மேல விளையாட்ட மறிக்குது. அங்க துரைவையாபுரி கடைநூரில் ஜெயிச்ச உடனே மந்திரி ஆயிடும். என்ன கணக்கு போட்டுக்கிறானுங்க பாரு. அவங்க 2 எம்எல்ஏ அழகா சொல்லிட்டாங்க. கடைநல்லூர் எம்எல்ஏ சொல்லிட்டாரு, சிறுகால் எம்எல்ஏ சொல்லிட்டாங்க, ஐயா நாங்க உதயசூர்ல நின்று ஜெயிச்சோம். தமிழினத்தின் தலைவர் என்னாலும் மக்களின் முதல்வர் தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் எங்களை வந்து எம்எல்ஏ ஆக்கினாரு. திமுக தொண்டம் உழைச்சி எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறோம். தொகுதி மக்கள் ஜாதி வித்தியாசம் பார்க்காம மதம் பார்க்காம ஓட்டு போட்டுக்கிறாங்க. ரிசைன் எல்லாம் பண்ண முடியாதுன்னு அவங்க 2 பேர் நாங்க திமுகன்னு உறுதிப்படுத்திட்டாங்க. இந்த கேடு கட்டவன் இப்ப 2 எம்எல்ஏ. இப்போ விஜய்க்கு என்ன இப்ப வேணும்? அவர் சிஎம் விஜய்க்கு என்ன வேணும்? எம்எல்ஏஸ் வேணும். ரிசைன் பண்ணிட்டா அந்த 2 எம்எல்ஏ இவர் வந்து பிரச்சாரம் பண்ணுவாராம். இந்த வைகோவே சொல்றாரு, எங்கிட்ட விஜய் சொன்னாரு. யார் சொல்றது? வைகோ சொல்றாரு, எங்கிட்ட சிஎம் விஜய் சொன்னாரு, நீங்க 2 ரிசைன் பண்ணிடுங்க, அங்க இடைத்தேர்தல் வந்தா நான் உங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்றேன், அப்ப நீங்க ஜெயிச்சிருவீங்க. எப்படி பாருங்க இது. அவங்க 2 பேரும் ரிசைன் பண்ண மாட்டேன்ட்டாங்க. இப்போ நாங்க வந்து டிவிக்கோட கூட்டணி திமுக வெளியேறுறோம். அவங்களுக்கு தேவை எம்எல்ஏ சீட்டு. நீ ஃபியூஸ் போன பொறுப்பு இருக்கிறதே அந்த மதிமுக 2 பேர் தான். மல்லை சத்யான்னு ஒரு நல்ல மனுஷன் இருந்தார், அவரும் உங்களை விட்டு போயிட்டாரு. மல்லை சத்யா விட்டு போயிட்டாரு. இருக்கிறது 2 பேர் தான். இந்த 2 பேர் வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க? இனி வருகிற உள்ளாட்சி தேர்தலில் எந்த தேர்தலாக இருந்தாலும் நாங்கள் தாவேக்காவோட கூட்டணியில் இருப்போம். தூக்கு போட்டு தொங்கு. எனக்கெல்லாம் சந்தோஷம். நானெல்லாம் இந்த கோபால்சாமி கூட்டணி சேர்க்கும் போதே சொன்னேன், இந்த ஆள்லாம் என்னத்துங்க வேஸ்ட், நல்ல வேஸ்ட். இந்த காங்கிரஸ்காரனுக்கெல்லாம் நம்ம 27 28 சீட்டோ கொடுத்தோம். அந்த 27 சீட்டோ 28 சீட்டு நம்மளே நின்றா 20 சீட் திமுக ஜெயிச்சிருக்கோம். 20 சீட் திமுக ஜெயிச்சிருக்கோங்க. நம்மளே ஜெயிச்சிருக்கலாம். இந்த கூட்டணி கட்சிகளை சேர்த்துக்கின்னு இவனுங்களை எம்எல்ஏ ஆக்கிட்டு அவனுக்கு நம்மள குறை சொல்லிட்டு அங்க போயிட்டு நம்மள குறை சொல்றாங்க, இனிமே திமுக ஆட்சிக்கு வராதுன்னு. ஒரு வகையில் நமக்கு தேவைதான். ஆனா அழகா அண்ணா ராசா அவர்கள், கழக துணை பொதுச் செயலாளர், நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர், ஆனா ராசா அழகா சொன்னார் திருமண விழாவில், மாண்புமிகு என்னாலும் மக்களின் முதல்வர், மிக விரைவில் தமிழ்நாட்டின் முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய நமது தலைவர் தளபதி அவர்களே கூட்டணியே வேணான்னார். ஆமா, இவனுங்களை கூட்டணி வந்து கூட்டணியில சேர்த்து இவனுங்களை எம்எல்ஏ ஆக்கி அப்புறமா அவனுங்க நம்மளை விட்டு போய் நம்மளே குறை சொல்றது, நம்ம கட்சிக்காரர் ஆகிட்டு போலாமே. கூட்டணினா என்னயா? கூட்டணினா என்ன? இதுல வந்து அக்கா பிரேமலதா, மரியாதைக்குரிய அக்கா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த கருத்து பொருந்தாது. அவங்க இல்லாம நான் பேசுறேன். மற்ற கூட்டணி எங்களுக்கு துரோகம் பண்ண கூட்டணி. கூட்டணினா என்ன ஐயா? தனியா நின்னா உன்னால ஜெயிக்க முடியாது, டெபாசிட் கூட வாங்க முடியாது. அதனால பெரிய திமுக மாதிரி பெரிய கட்சி கூட வந்து சேர்ந்துக்கின்னு எங்களுக்கு 4 சீட்டு கொடுங்க 5 சீட்டு கொடுங்க சொல்லி எங்க ஆதரவால ஜெயிச்சுட்டு அப்புறமா ஊழல் கலெக்ஷனு கரப்ஷன் பேசுற கேப் மாதிரி தனமான வேலை தானே நீங்க சரிங்க. துரோகம் பண்ணீங்கல்ல, எந்த கவலை எங்களுக்கு கிடையாது. அதாவது மக்கள் இப்போ தெளிவா இருக்கான். இந்த 40 நாட்கள்ல தெரியாம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஒரு சிறந்த தலைவரை நம்ம முதலமைச்சரா தேர்ந்தெடுக்காத போயிட்டோம். கொளத்தூர் தொகுதியை இளவு வீடா இருக்குது. கொளத்தூர் தொகுதி இளவு வீடா இருக்குது. இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டுமே நம்ம சொல்லி. அதனால எங்களுக்கு எந்த வருத்தம் கிடையாது. எங்களுக்கு எந்த வருத்தம் கிடையாது. நான் ஒன்னு சொல்றேன், தமிழக முதலமைச்சர் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இத்தனை கட்சி வந்துச்சு. எங்க முதல குத்தணும், நாளைக்கு உங்க முதல குத்த மாட்டான்னு என்ன சார் நிச்சயம்? ப்ரோ விஜய் ப்ரோ, எங்க முதல குத்தனா இல்ல, நாளைக்கு உங்க முதல குத்தம். நாங்க அரசியல பக்கம் ஒடிஞ்சவங்க. அவர் கலைஞருடைய புள்ள 50 வருஷம் அரசியல் சர்வீஸ் செய்தவருக்கு. நீங்க நேத்து தான் அரசியலுக்கு வந்தீங்க. எங்க முதல குத்தனவங்க உங்க முதல குத்த மாட்டாங்க. எவ்வளவு நேரம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இப்போ ஒருத்த வந்து சேர்ந்துறான் பாரு உங்கள்கிட்ட, மிஸ்டர் விஜய் சார், சிஎம் சார், இப்போ ஒருத்த வந்து சேர்ந்துக்கிறான் பாரு. இப்போதான் உங்களுக்கு 7.5 பிடிச்சிச்சு. ஆனா இவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு 7.5 பிடிக்கூடாது. இப்போ அவன் அந்த கோபால்சாமி வந்து ஒருத்தரை நான் வந்து ஆதரிக்கிறேன், நான் ஒருத்தரை ஆதரிக்கிறேன், இனிமே இவங்களோட நான் கூட்டணி இருக்க போறேன், இனி அவங்களுக்கு மதிமுக பக்க பலமா இருக்க அந்த ஆள் வந்து நிக்கிறான்னா அந்த கட்சி காலி, அந்த கட்சி தலைவர் காலி. அது எடுத்துக்காட்டு தங்கமான மனுஷன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த். ஆமா, அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். தூக்கின்னு சுத்தனவன் யாருன்னு கேட்டா இந்த வைகோ. இல்லைன்னா அந்த தேர்தலில் கலைஞர் முதலமைச்சராக இருப்பார். அந்த தேர்தலில் கலைஞர் முதலமைச்சராக இருப்பார். அந்த தேர்தலில் திமுக கூட்டணி சேர்ந்த அந்த தேர்தலில் கலைஞர் முதலமைச்சர். அதை கெடுத்தவன் யாருன்னு கேட்டா இந்த வைகோ. ஆனா நாங்க அந்த வைகோ நாங்க கிட்ட சேர்த்தோம். விஜயகாந்த் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அவரையும் ஒண்ணு இல்லாதாக்கி எல்லாரும் எடுத்துன்னு போய் அடி பாதாளத்துல சாக்கடையில் தள்ளணும் தான் இந்த கோபால்சாமி. 7.5 தரித்திரம் பிடிச்ச 7.5. இன்னைக்கு அவர் வந்து உங்ககிட்ட சேர்ந்துக்கிறார் விஜய் ப்ரோ. இன்னைக்கு வந்து அவர் வந்து உங்ககிட்ட சேர்ந்துக்கிறாரு. நம்மெல்லாம் எதுவும் உங்களை பண்ண தேவையில்லைங்க சார்.
இவன் அந்த ஆள் வைகோ ஒருத்தர் போறோம் சார், விஜய் சார் ரொம்ப டீசெண்டாவே பேசுவோமே. நான் எல்லாம் இன்னும் பேச நிறைய நேரம் இது. இப்போ பசங்கள்லாம் பேசினுக்கிறாங்க. அதனால என்கிட்ட சொன்னாங்க ஒரு 2 மாதம் அமைதியா இருப்பா, நீ பேசினா அந்த வீடியோ வைரலாக போகுது. இப்போ புதுசாக பசங்க பேசிட்டுறாங்க, பேசிட்டோம்னா இந்த வைகோது எனக்கு பொறுக்க முடியல. அதனால நாங்கள் உங்களை ஒன்றும் பண்ணுறதோ அது எதிர்க்கட்சியும் போது நீங்கள் பேசும்போது உங்களுக்கு பதில் கொடுக்கணும். ஏன்னா முதலமைச்சர் விஜய் வந்து தேவையில்லாதெல்லாம் பேசுறாரு. என்ன சொல்ற, அப்பாவை தேடுறான்றது என்ன, அதுக்கெல்லாம் எல்லாரும் பதில் கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது, கோபம் கூட வரல. ஏன்னா ஒரு மெச்சூரிட்டி இல்லை. அப்பாவை தேடுறான்றது, நீங்க அப்பாவை தேடுறான்றீங்க. எங்க எதிர்க்கட்சியான உதயநிதி செங்கல்பட்டில் மனைவி கணவனை தேடி நிற்கிறாங்கன்றாங்க. உங்க மேல கதை கதையா சொல்றாங்க இப்படி என்றது. இன்னும் நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பசங்க பார்த்துக்குவாங்க. என்ன இதெல்லாம் பசங்க பார்த்துக்குவாங்க. ஆனா ஒன்னு சொல்றேன் மிஸ்டர் விஜய்க்கு, சிஎம்க்கு, வைகோன்னு ஒருத்தரை நீங்க சேர்த்துறீங்களே இப்ப கிட்ட, இந்த ஆள் ஒரு ஆள் போறவங்க சொல்லி முடிக்கிறது. இப்ப ஒரு அறிவிச்சார்ல வைகோ, இனிமே நாங்க டிவி கூட பயணிக்க போறோம். அந்த நிமிஷத்துல இருந்து பாருங்க உங்க ஆட்சிக்கு ஒன்னொன்னா நடக்கும் பாருங்க. ஒரு தீங்கா நடக்கும், நடக்கக்கூடாதெல்லாம் நடக்கும், கேடுகாலம் தேடி வரும். ஏன்னு கேளுங்க, வைகோ போற இடம் அந்த மாதிரி இடம். நீங்களா விலை கொடுத்து 7.5 வாங்கிருக்கீங்க. கோபாலசாமிக்கு ரொம்ப நன்றிப்பா. அப்பி தவறி இந்த பக்கம் வந்துட்டு போறேன். நாஞ்சில் சம்பத் பேசுறது எனக்கு எதுவுமே பிடிக்காது. ஆனா வைகோ பத்தி நாஞ்சில் சம்பத் பேசுறது 100க்கு 100 உண்மை. என்ன அதனால ஏயா தொகுதிக்கு 10 ஓட்டு இல்லையா? இந்த வேலையெல்லாம் பாக்குற ஆதவர்ஜி நான் சொல்றேன். ஏன் உங்களுக்கு தெரியாதா? ஆதவர்ஜினா உனக்கு தெரியாது? தொகுதிக்கு 10 ஓட்டு இல்லையா மதிமுக? அட கம்யூனிஸ்டாவது அவங்க ஏரியாவில் அவங்க ஓட்டு வச்சிருக்காங்க. உங்க கூட வந்துக்கிற கட்சியில எல்லாம் அவங்க இப்ப திருமாவளவன் வருகிறாருன்னா அவருக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் முஸ்லிம்ஸ் ஏரியாவில் ஒரு தொகுதிக்கு 200 ஓட்டு 300 ஓட்டு வச்சிருப்பாங்க. அவங்களாவது பரவாயில்ல, 200 ஓட்டு 300 ஓட்டு. ஆனா இந்த ஆள் வைகோக்கு தொகுதிக்கு 10 ஓட்டு இல்லையா? குடியாத்துல ஒரே ஒரு ஓட்டு எங்க அண்ணன் நகர சேலத்துக்கிறாரு. கேவிக்குப்பம் தொகுதியில ஓட்டு கிடையாது. திருப்பத்தூர்ல 2 ஓட்டு, ஆம்பூர்ல 4 ஓட்டு, காட்பாடியில இல்ல, ராணிப்பேட்டில் 1 ஓட்டு, ஆற்காடுல 1 ஓட்டு, அரக்கோணத்துல 2 ஓட்டு, சோளிங்கர்ல 3 ஓட்டு. இவ்வளவுதான் ஓட்டே. ஒட்டுமொத்த திருப்பத்தூர் மாவட்டமே எடுத்துனா 100 ஓட்டு இல்லையா அவங்களுக்கு? அது ஒரு கூட்டணி கட்சியா? நோட்டாக்கு கீழே சொல்றாங்க இல்ல, அதை விட கேவலையா. இப்ப திருச்சியில விஜய் பேசும்போது சொல்ல, திமுக அதிமுக இது 2க்கு தான் என்னைக்குமே போட்டி. சல்லி கட்சிகளை எங்களுக்கு கணக்கில், சல்லி கட்சியிலும் சல்லி 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 ஜுஜுமி கட்சியா மதிமுக. அவன் எங்களை விட்டு போயிட்டா சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்றது, எல்லாரும் போங்க. ஆனா ஒன்னு சொல்லிடுறேன், நான் டிவிகேல இருக்கிற விவரம் தெரிஞ்சவங்க யாருன்னா இருந்தா அவங்களுக்கு சொல்றேன். இப்போ திமுக கூட்டணியில 2 கம்யூனிஸ்ட் இருந்துச்சு, விடுதலை சிறுத்தைகள் இருந்தாங்க. இவன் கூட இந்த கோபாலசாமி இருந்தால், அது உதயசூரியன், அது அவங்களுக்கு சின்னம் கிடையாது. மீதி அக்கா பிரேமலதா, விஜயகாந்த், இப்படி எல்லாரும் இருக்காங்க. இல்ல இப்ப எல்லா தொகுதியிலும் எங்க கூட கூட்டணி சேரும்போது எல்லாரும் ஜெயிச்சாங்க. ஏன்னா இப்ப தளபதி பிரச்சாரத்துக்கு போது உதயசூரி இல்லாத இடத்துல எங்க கூட்டணி கட்சியை நிற்கும் போது இங்க உதயசூரி நிக்கல. நாங்க வந்து முரசு சின்னத்தை ஆதரிக்கிறோம்னா, ஓ தளபதி சொல்லிட்டாருப்பா, திமுக கூட்டணி முரசு போட்டு போட்டாங்க, கம்யூனிஸ்டுக்கு போட்டாங்க, விடுதலை சிறுத்தைக்கு போட்டாங்க, ஐயமொழிக்கு போட்டாங்க. ஏன்னா தளபதி சொல்லிட்டாரு, இங்க உதயசூரனுக்கு பதில் இதுக்கு போடலாம். ஆனால் டிவிகே ஓட்டு போடுற வாக்காளர் எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? இப்போ இவங்க எல்லாம் கூட்டணி சேர்ந்துட்டாங்க. சரி, தேர்தல் நிக்கிறாங்கன்னு வச்சுக்க, விஜய பிரச்சாரத்துக்கு வராரு. இந்த இடத்துல நாங்க கம்யூனிஸ்ட் ஆதரிச்சிருக்கிறோம், இந்த இடத்துல நீங்க கம்யூனிஸ்ட் போடுங்க, இவங்களுக்கு போடுங்க, அவங்களுக்கு போடுங்க, விடுதலை சிறுத்தைக்கு போடுங்க, ஐயமொழி போடுங்க, இங்க நாங்க நிக்கல, விசில் நிக்கல, நாங்க இவங்களை ஆதரிக்கிறோம், இவங்களுக்கு போடுங்கன்னு சொன்னா போடுவாங்களான்னு கேட்டா போட மாட்டாங்க. இது கூட்டணி டிவிகே கூட்டணி கட்சின்னு விஜயே சொன்னா கூட போட மாட்டாங்க. ஏன்னா அவன் அதெல்லாம் முடியாது. எங்களுக்கு இந்த ஏணி, சுத்தியல் அறிவாளு, கதிர் அறிவாளு, பானை சின்னம், அப்புறமா அந்த கூட்டணி சின்னம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. விசில் நிக்குதா அப்படின்னா கிடையாது. இதுக்கு முன்னால் நான் திமுக அதிமுக போட்டு போட்டு போயினே இருப்பான். இப்படிதான் விசில் போட்டு போடுறேன். நீங்க எல்லாம் கூட்டணி போயிட்டனால ஆஹா விஜய் ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டாரு, அதே மாதிரி உள்ளாட்சியில நம்மளும் ஜெயிச்சு கட்சி. நான் உங்களா மாதிரி அடிகட்ட முட்டாள யாரும் இருக்க மாட்டாங்க. என்னடா இவள் பெரிய வார்த்தை பயன்படுத்த நினைக்காதீங்க. திமுக கூட்டணி இருக்கும்போது திமுக தளபதி சொல்லி, உதயநிதி சொல்லி, திமுக தொண்டன் சொல்லி கூட்டணி ஓட்டு போட்டானே, அப்படிப்பட்ட ஓட்டெல்லாம் நீங்க டிவிக்கேல வாங்க முடியாது. அவங்க விசிலுக்கு போடுறது போடுவாங்க. அதே 30% குறைஞ்சு போச்சு 40 நாள்ல. முன்ன போட்டதுல 30% குறைஞ்சு போச்சு. அதனால நீங்க போனதுல எனக்கு எந்த வைத்தச்சல் கிடையாது. நான் ராஜா அண்ணன் சொன்னதை நான் மெயின்டைன் பண்றேன். ராஜா அண்ணன் சொன்ன மாதிரி கூட்டணியே தேவையில்லை. தேமுதிக அக்கா பிரேமலதா, விஜயகாந்த் இருக்காங்க, நன்றி உணர்வோடு இருக்காங்க, விவரம் தெரிஞ்சவங்க.
மரியாதைக்குரிய மறைந்த அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய துணைவியார், அரசியல் தெரிந்தவர். என்ன எல்லாரும் அங்கே போய்கிறீங்க, சந்தோஷம், நல்லா இருக்கு. ஆனால் இன்னொன்று, எப்பா வைகோ, சோத்துக்கு உப்பு போட்டு சாப்பிட்றியோ இல்லையோ, அதுலேயும் உன் பையன் இன்னொன்று சொல்லிட்டா, அந்த துரை வையாபுரிக்கு இன்னும் அவ்வளோ மான ரோஷமாக பேசுகிற, துரதிருஷ்டவசம் உதயசூரில் நின்ட்டோன்னு வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரே உனக்கு ஓட்டு போடல, விஜய்க்கு போட்டாங்கன்னா இவர் துரதிருஷ்டவசம் உதயசூர் நின்ட்டாரான். இப்போ உனக்கு நான் துரை வையாபுரிக்கு ஒன்று சொல்கிறேன், உண்மையிலேயே உனக்கு மானம், சூடு, சொரணை, சோத்துல உப்பு போட்ட சார மாதிரி ஏதாவது உனக்கு ஒரு உணர்வு இருந்தா, என்ன நீ ஒரு மனுஷ ஜென்மனா இருந்தா, அந்த திருச்சியில் எம்பிக்கு நின்று அதை ராஜினாமா பண்ணிடு. திருச்சியில் எம்பிக்கு நின்று ராஜினாமா பண்ணு. நீ வேணா கேட்கலாம், நான் உதயசூரில் நின்னா, நான் வந்து தீப்பொட்டி சின்னத்தை தான் நின்னேன்னு. நீ தீப்பொட்டி சின்னத்தை தான் நின்ன, ஆனா யாரை பார்த்து ஓட்டு போட்டான் அவனுக்கு? திமுக கூட்டணி, எங்க தலைவர், தமிழகத்தினுடைய மக்களின் நிரந்தர முதல்வர், மிக விரைவில் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலினுக்கு பிரச்சாரம் பண்ணாரு. எங்க நாளைய தமிழகம் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பிரச்சாரம் பண்ணாரு. என் திமுக தொண்டம் உழைச்சான். கழக முதன்மை செயலாளர் மாண்புமிகு அண்ணன் KN நேரு உழைச்சு திமுக போட்ட பிச்சடா அவனுக்கு எம்பி பதவி. அந்த எம்பி பதவி ரிசைன் பண்ணு. நான் வைகோக்கு சொல்றேன், வைகோ புள்ள துரை வைகோக்கு சொல்றேன், நீங்க 2 பேரும் சோத்துக்கு உப்பு போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தா, மனுஷ ஜென்மனா இருந்தா ரிசைன் பண்ணு. நானே உங்களை பாராட்டி பதிவு போறேன், உண்மையான ஆன்மகண்டா வைகோ புள்ளன்னு. பேடிகளா, கேடிகளா, துரோகிகளா, ஓடிப்போங்கடா. 7 நாட்டு சனிகளா, ஒளிஞ்சு போ. புச்சிச்சாங்க போய் டிவி கேட்க 7. நீ என்ன நடக்க போகுது பாருங்க நண்பர்களே. என்ன நடக்க வந்துக்கிறாள் சாதாரண கிடையாது. அப்பா 7 தருதிர புட்சமா 7 மதிமுக வந்துக்குது. மரண திமுக அது போராடலாம், மரணம் தான். நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவில சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.